இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பின் மிக்கவர்களே, ஜனவரி மாதம் 16ஆம் தேதி தாய் தமிழகத்துல மாட்டுப் பொங்கலை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இறைவன் இயற்கையையும் விலங்குகளையும் கால்நடைகளையும் நமக்கு பரிசாக கொடுத்ததற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு அழகான ஒரு நாளாகவும், நமக்கு உதவி செய்கிற இயற்கைக்கும் விலங்குகளுக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி சொல்கிற ஒரு தினமாகவும் தான் இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஆன்மீகமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 16ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஜோசப் வாஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இவர் இந்தியாவில் இருக்கிற கோவா என்கிற ஒரு பகுதியில இந்திய மற்றும் போர்த்துகீசிய வம்சாவளியை சார்ந்த பெற்றோர்களுக்கு மகனாக பிறந்தவர். இளமை கல்வியை சேசு சபை குருக்களால் நடத்தப்பட்ட கல்விக்கூடங்களில் படிக்கிறார். பிறகு ஒரு துறவு சபையில சேர்ந்து குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்துல இந்தியாவில் டச்சுக்காரர்கள் மற்றும் போர்த்துகீசியர்களுடைய காலனி ஆதிக்கம் அதிகமாக இருந்த ஒரு நேரம். போர்த்துகீசியர்கள் கத்தோலிக்க திரு அவை சார்ந்தவர்கள், டச்சுக்காரர்கள் பிரிவினை சபையை சார்ந்தவர்கள், ப்ராட்டஸ்டன்ஸ் என்று சொல்லுவோம். இவர்கள் இருவருக்குமே கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதில் ஒரு போட்டி, ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறார்கள். அதனுடைய ஒரு காரணமாக எங்கெல்லாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருந்தார்களோ அங்கெல்லாம் டச்சுக்காரர்கள் பிரிவினை சபைகளை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள். இதனுடைய ஒரு விளைவாக இலங்கையில ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. அங்கே பல ஆயிரக்கணக்கான கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை டச்சுக்காரர்கள் கத்தோலிக்க மதத்திலிருந்து பிரிவினை சபைக்கு மாற்றி கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்துல தான் இந்த புனித ஜோசப் வாஸ் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு சென்று ஒரு பணியாளரை போல சென்று அங்கே கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களை விசுவாசத்துல உறுதிப்படுத்துகிறார். பல தேவாலயங்களை கட்டி எழுப்புகிறார். குறைந்தபட்சம் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு பணி செய்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த 20 ஆண்டுகளில 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையில கூட இவர் இருந்தார் என்று சொல்லுகிறார்கள். இருந்தாலும் இலங்கையினுடைய பாதுகாவலர் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்திலேயே 70,000 கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை பிரிவினை சபைகளில் இருந்து மறுபடியும் கத்தோலிக்க திருச்சபைக்கு கொண்டு வந்த பெருமைக்கு சொந்தக்காரர் தான் இந்த புனித ஜோசப் வாஸ். அவருடைய பரிந்துரையால் அவருக்கு இருந்த அந்த ஆன்ம தாகம் நமக்கும் இருக்க வேண்டுமா? இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நான் வாசிக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கப்பர்நாகும் பகுதியில மக்களுக்கு கற்பித்துக் கொண்டு வருகிறார். நோய்களிலிருந்து மக்களுக்கு விடுதலை அளிக்கின்றார். அந்த பேய் பிடித்தவர்களை, தீய ஆவிகளை விரட்டியும் அவர் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். இப்படியாக ஒரு வீட்டுல கற்பித்துக் கொண்டிருந்த நேரத்துல அந்த வீட்டினுடைய முற்றம் மற்றும் வீட்டை சுற்றி மக்கள் கூட்டம் திரளாக இருந்த ஒரு காரணத்தினால் முடக்குவாதமுற்ற ஒருவரை இயேசுவிடத்துல கொண்டு வர முடியவில்லை. அவருக்கு உதவி செய்ய விரும்பிய 4 இந்த முடக்குவாதமுற்றவரை ஒரு துணியில அவரை ஏந்தி கொண்டு அந்த வீட்டினுடைய கூரையை பிரித்து பிறகு இயேசு இருக்கிற இடத்துல அந்த முடக்குவாதமுற்றவரை இறக்குகிறார்கள். இவருடைய நம்பிக்கை கண்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த முடக்குவாதமுற்றவரை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லுகிறார். ஆனால் அங்கிருந்தவர்கள், இயேசுவுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? பாவங்களை மன்னிக்க இவன் யார்? அப்படி என்று இயேசு செய்ய போகிற அந்த நற்காரியத்தை பற்றி பெருமைப்படாமல் இயேசுவின் மீது குறை கண்டுபிடிக்கிற ஒரு நோக்கில் இருக்கிறார்கள். அன்பின் மிக்கவர்களே, கடைசியில உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீர் செல்லும் அப்படி என்று அவரை குணமாக்கி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை வீட்டுக்கு மகிழ்ச்சியோடு அனுப்புகிறார். இந்த நிகழ்வுல 3 பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். அன்பின் மிக்கவர்களே, அந்த 4 இருந்த நம்பிக்கை, விசுவாசம். இயேசுவிடத்துல கொண்டு சென்றால் எப்படியாவது குணப்படுத்துவார் அப்படி என்று பல்வேறு தடைகள், மக்கள் கூட்டம் ஒரு தடை, அங்கு இருந்த சமய தலைவர்கள் ஒரு தடை, வீடு ஒரு தடை, வீட்டிற்கு மேல் இருந்த அந்த வீட்டினுடைய கூரை ஒரு தடை, இப்படியாக பல தடைகளை தாண்டி நம்பிக்கையில உறுதியோடு இருந்த ஒரு காரணத்தினாலதான் அவர்கள் இன்றைக்கு அந்த முடக்குவாதமுற்றவனுக்கு மாபெரும் அதிசயத்தை, அற்புதத்தை பெற்று தருகிறார்கள். நமக்கும் குறைவுபடாத நம்பிக்கை, விசுவாசமும் இருந்தால் நம்மாலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் முதல் செய்தி. இரண்டாவது ஒரு செய்தி என்பது, அந்த முடக்குவாதமுற்றவனை பார்த்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் உடல் குணமடைவதை விட உள்ளம் குணமடைவது மிக முக்கியம் என்பதை நமது ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உறுதியாக நமக்கு சொல்லுகிறார். அன்பை மிக்கவர்களே, உடல் சுகத்தை விட, உடல் குணமாவதை விட இன்றைக்கு ஆன்மீக ரீதியாக நம்ம இன்றைக்கு நோய்பட்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை, நிதர்சனமான ஒரு உண்மை. மன ரீதியாக இன்றைக்கு தற்பெருமை மிக்கவர்களாய், பெருமை மிக்கவர்களாய், அல்லது ஆதிக்க எண்ணமுடையவர்களாய், வேற்றுமையை மனதில் கொண்டவர்களாய், வெறுப்பை மனதில் தாங்கி செல்பவர்களாய்,
அதே நேரத்துல ஏழை பணக்காரன் என்கிற வேறுபாடுகளோடு வாழ்பவர்களாய் இன்றைக்கு நம்ம சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட மன நோயிலிருந்து நம்ம முதலில் மன்னிக்கப்பட வேண்டும், மன நோயிலிருந்து குணப்படுத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் இரண்டாவது செய்தியாக இறைவன் இன்றைக்கு நமக்கு தருகிறார். ஆகவே ஒவ்வொரு அருட்சாதனத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி மன நோயினின்று விடுதலையை பெற்று உடல் நோயிலும் நம்ம விடுதலை பெற இறைவனிடத்துல மன்றாடி செவிப்போம். மூன்றாவது, அந்த 4 பேர், அந்த முடக்குவாதமுற்றவரை தூக்கி வந்த 4 பேர். இன்னைக்கு பல குடும்பங்கள்ல போய் பேசுற நேரத்துல, ஏன் இப்படி இருக்கீங்க, கோயிலுக்கு வாங்க, அல்லது விசுவாசத்தை வெளிப்படுத்துங்க, குடும்ப ஜெபமாலை சொல்லுங்க அப்படிலாம் சொல்ற நேரத்துல, இல்ல ஃபாதர் 4 பேர் 4 விதமா பேசுவாங்க அப்படி என்று ஊருக்கு 4 பேர் நம்மை பற்றி தவறாக பேசுவார்கள், விமர்சனம் செய்வார்கள் என்பதற்காகவே இன்றைக்கு சுயநலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை பார்த்துதான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அந்த 4 பேருக்கு இருந்த நம்பிக்கை, விசுவாசம், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் தான் அந்த முடக்குவாதமுற்றவரை குணப்படுத்தியது. ஆகவே நாம் மற்றவருக்காக ஜெபிக்கிற நேரத்துல நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆகவே ஜெபத்தாலும் நற்செயல்களாலும் மற்றவருக்கு உதவி செய்து நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இறைவன் உங்களை தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.